11 மணிக்கு கூடிய சட்டப்பேரவை அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருந்த நிலையில் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் வேறொரு நாள் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். 3 முறை அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரால் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் சபாநாயகரின் இருக்கை முற்றுகையிடப்பட்டு அவரது மைக், இருக்கை ஆகியவை சேதப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து அவை காவலர்களால் சபாநாயகர் தனபால் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டார். திமுகவினர் சபாநாயகரின் இருக்கையை சூழ்ந்து அந்த இருக்கையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கு.க. செல்வம், புரசை ரங்கநாதன் ஆகியோர் அமர்ந்த அந்த காட்சிகளையும் சற்று முன்பாக பார்த்தோம். தொடர்ந்து கடும் ரகளை ஏற்பட்டதால் 1 மணி வரை சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து சற்று முன்பாக சட்டப்பேரவை கூடிய நிலையில் சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், தற்போது சட்டப்பேரவை மீண்டும் கூடிய நிலையில திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். அங்க இருக்கக்கூடிய சூழல், ஏன் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. அதாவது சட்டப்பேரவை தொடங்கியவுடன் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேச தொடங்கினார். அவர் மீண்டும் அந்த சட்டப்பேரவை விதிகளை சுட்டிக்காட்டி ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொன்னார்கள். திரும்ப மீண்டும் அமளியில் ஏற்பட்டது. மீண்டும் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட ஒரு 2 நிமிடங்கள் காத்திருந்த சபாநாயகர் அவை காவலர்களை அழைத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றுங்கள் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வெள்ளை சீருடையில் இருக்கக்கூடிய அவை காவலர்கள் தற்பொழுது திமுக உறுப்பினர்களை பேசி வருகிறார்கள். வெளியேறுங்கள் என்ற ஒரு அமைதியான முறையில் கேட்டு வருகிறார்கள். அதுதான் தற்பொழுது உள்ள சட்டப்பேரவையில் நடைபெறுகிறது. இந்த 2016 சட்டப்பேரவை கூடிய பிறகு 2016 இந்த ஆட்சி அமைத்த பிறகு 2வது முறையாக இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்ற போது, அப்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு பிரச்சனை உருவானது. கட்சித்தீவு சம்பவமான ஒரு பிரச்சனை வந்தது. அப்பொழுது ஒட்டுமொத்தமாக கோஷம் எழுப்பிய போது அவைக்காவலர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அப்பொழுது அவைக்காவலர்கள் குண்டுக்கட்டாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை தூக்கி வந்தது காட்சியை நம்மால் பார்க்க முடியும். அது போன்ற மீண்டும் வர வைக்கிறார்களா அல்லது பேசி சமாதானப்படுத்தி வெளியே கொண்டு வருகிறார்கள் என்பது ஒரு நிகழ்வு தற்பொழுது நம்ம பார்க்க இருக்கோம். அவைக்காவலர்கள் தற்பொழுது திமுக உறுப்பினரிடம் பேசி வருகிறார்கள். தமிழரசன், தற்பொழுது இதுதான் உள்ளே நடக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது.